சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் மதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் மதிமுக பிரதிநிதிகள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் மதிமுக பிரதிநிதிகள் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக மொத்தம் 4 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழு விவரங்கள் காயத்ரி. வணக்கம் சிந்துஜா. திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது ஒரு அறிவிப்பை மதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தற்பொழுது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தது. குறிப்பாக இன்று காலை மனிதநேய மக்கள் கட்சி உடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மதிமுகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது. சென்னை தேனாம்பாட்டில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இதில் மதிமுக சார்பில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். குறிப்பாக மதிமுகவின் கழக அவைத் தலைவராக உள்ள ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ், செந்திலதிபன், ஜீவன், சேஷன் உள்ளிட்ட 4 நிர்வாகிகள் மதிமுக சார்பில் பங்கேற்று இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள். இதன் பின்பாக தற்பொழுது மதிமுக சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் அல்லாத தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்டிருப்பதாக மதிமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது. நேற்றைய தினம் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இன்று காலை மனிதநேய மக்கள் கட்சியுடன் திமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்த, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மதிமுகவுடன் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று அதன் பின்பாக நிர்வாகிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இன்றைய தினம் மக்கள் நீதி மையத்திற்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையானது 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த இரு கட்சிகளுடனும் இன்றைய தினம் திமுக தனது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதிமுகவை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அதே எண்ணிக்கையில் கேட்டுள்ளார்களா இல்லது என்பது தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும். ஆனால் உதயசூரியன் அல்லாத தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ராஜ்யசபா திமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்டிருப்பதாகவும் மதிமுக நிர்வாகிகள் ஒரு தகவலை அளித்திருக்கின்றனர். சிந்துஜா, நன்றி காயத்ரி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.